ஹாட் வாட்டர் நல்லா வெந்நீரில் இந்த மூலிகைகள் எல்லாமே சில வகையான மூலிகைகள் சேர்த்தணும். சுக்கு, மஞ்சள் பொடி, இது ரெண்டுமே கூட ஓகே தான். ஸோ அதுக்கு முன்னாடி காலைல கொஞ்சம் மைல்டாக ஆயில் அப்ளிகேஷன், நல்லா ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு என்ன ஆயில் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்ராமுட்டி தைலம். இந்த சிட்ராமுட்டி அப்படின்னு சொல்கிறது சிட்ராமுட்டி சூரணமாகவும் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஹர்ப்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த தைலம் அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் கால்களை அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிசன்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரோம். அதே சிட்ராமுட்டி சூரணமும் நம்ம எடுத்துக்கலாம். காலையிலையும் நைட்டும் ஹாட் வாட்டரில் டெய்லி ரெகுலராக எடுத்துகிட்டு இந்த டயட்டெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ 30 டேஸ் போகுது, 40 டேஸ் போகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த பெயின் ஸ்வெல்லிங்கும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் லெவல் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நல்லாவே குறைஞ்சிருக்கிறது தெரியும். டயட் ரொம்ப கட்டாயமாக நம்ம டயட் ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னென்னலாம் நம்ம அவாய்ட் பண்ணணுமோ, ஆல்கஹால் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, ரெட் மீட் எடுக்கவே கூடாது. ஸோ அதிகமான சால்ட் கண்டென்ட், ஆயில் கண்டென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்ஸு, இது எல்லாமே அவாய்ட் பண்ணும்போது யூரிக் ஆசிட் நமக்கு நல்லா குறைஞ்சிரும்.